அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் சத்தியத்தை வெளிப்பத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமம், இந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம அநேக ஒரு காரியங்களுக்காக நமக்கு ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறோம், இல்லை நமக்கு ஒருத்தருக்கு எதிராக நம்ம வேதனைப்படுத்தினாலும் உடனே நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு காரியத்தை வச்சு அவங்க மேலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால்னு சொல்லிட்டு ஒரு விரோதமான வார்த்தைகள் உண்டாகும். சில காரியங்கள் நம்ம ஜெபத்தில் வைக்கிற காரியங்கள், ஜெபனம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசிக்கிறேன் இதெல்லாம் இருக்கும். சில காரியம் நடக்கும், ஆனால் சில காரியம் நடக்கவே நடக்காது. என்ன காரணம்னா, முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை ஜெபத்தில் வச்சிருக்கும் போது ஏன் நடக்குதுன்னா, அந்த நாமத்துடைய முதல் நீதியின்படி தான் நாம் விண்ணப்பிக்கிற காரியமாக இருக்கணும். அந்த இடத்துல அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது, சொல்லும்போது அது அதோடைய மகிமையை அது கிரியை செய்யும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, யார் மேலே ஏதோ ஒரு சண்டை இருக்கும், அந்த மனஸ்தாபாக இருக்க, உடனே ஜெபத்தில் வைப்பாங்க. அவங்க கை காலை எதை விளங்காமல் போட்டோம், உடனே இயேசு கொடுத்த நாமத்தினால நான் அதை கட்டளை கொடுக்குறேன். இது எல்லாம் வந்துட்டு ஒரு நாளும் அல்ல. அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்னு, ஒரு வல்லமையான நாமம். அதை முதல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம அந்த நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு கூட அது அவ்வளோ வல்லமை உள்ள ஒரு நாமம். நம்ம பயம் இருக்கணும். அது எல்லா இடத்துலையும் அந்த நாமத்தை நம்ம அதோடைய காரியத்தை, வல்லமையை உணராமல் நம்ம அதை பயன்படுத்தினா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். இங்கே வார்த்தையை பார்க்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் பேதுரு அந்த நாமத்தை எப்படி எடுத்து அதை மகிமைப்படுத்துகிறார் பாருங்க. எப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போது 2 காலம் பிறவியாக சப்பானியான ஒருத்தர் அவர்கிட்ட பேதுரு யாருன்றே தெரியாமல் அவர்கிட்டையும் பிச்சை கேட்கும்போது, அங்கே இயேசு கிறிஸ்துவிய நாமத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர்: அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இங்கு ஏன் அதை சொல்றாருன்னா, அந்த தேவாலயத்தில் இவங்க போகும்போது புற ஜாதியார் அநேகர் இருந்தாங்க. இந்த நாமத்துடைய வல்லமையை அறியும்படியாகத்தான் அந்த வார்த்தையை பேதுரு சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதே போல் அவன் சுகம் பெற்று எழுந்த உடனே எல்லாருக்கும் அவர் சாட்சியாக இருந்தான். அந்த நாமத்தினால அதை கண்டவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. ஆனால் அநேகர் இந்த அற்புதத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய நாமம், அந்த வல்லமை உள்ள நாமம் எதற்காக எடுத்து பேதுரு பயன்படுத்தினார் பாருங்க. அதே ஒரு காரியம், இதைவிட பெரிய காரியம். இவனுக்காவது ஜீவன் இருந்தது, இந்த சப்பானியானவனுக்கு உயிர் இருந்தது. ஆனால் அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, பேதுரு யோப்பா பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா, தபித்தாள் என்னும் பேருள்ள, அதாவது 9:36 அப்போஸ்தலர், யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொர்த்தாள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு ரிஷி இருந்தாள். அவள்
நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் பார்த்தீங்கன்னா வியாதிப்பட்டு மரணத்தில் கிடந்தாள். மரணத்தில் கிடக்கும்போது அவளை கொடுத்து சாட்சியாக அநேகர் நல்லவர், அநேகருக்கு உதவி செய்தார் என்று அநேகர் சாட்சியாக அவளுக்கு நின்றார்கள். அப்பொழுதும் எல்லோரும் அழுது கொண்டிருக்கும் போது அவங்களெல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு பேதுரு அவங்களுக்கு வேண்டி ஜெபம் தான் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு தபித்தாலே எழுந்துருன்னு அந்த நிமிஷமே அவங்க எழுந்தாங்க உயிரோட. இந்த இடத்துல கூட நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை அவர் உச்சரிக்கல. அவனுக்கு ஜீவன் இருந்தது, இந்த ரிஷிக்கு உயிரே கிடையாது, மரித்தவர்கள். அப்படி இருந்தவங்களுக்குடைய காரியத்தை இவர் வெளிப்படுத்தவே கிடையாது. இதைத்தான் சொல்றான், அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பது பார்த்தீங்கன்னா வல்லமை உள்ள நாமம். அதை நாம் வீணாக அதோடைய காரியத்தை அறியாமல் எல்லாத்திற்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்று நாம் உச்சரிப்பது அது தீமையான செயலில் கொண்டு போய் குற்றம். சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாவதாக. ஆமென்.